ஹலோ டார்மீஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ சாரி, டியூ டு சம் ரீசன்ஸ் அண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் ஆன்லைனே வர முடியல. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம விமினோட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நான் இந்த எஃப்எஃப் வந்து என்னோடய பார்ட்னர் லாவண்யாவுக்கும் அப்புறம் பூங்குடி என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அவங்க 2 பேருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே இந்த எஃப்எஃப் வந்து டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து நிறைய பேர் வந்து எஃப்எஃப்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரிக்வஸ்ட்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். பட் இவங்க 2 பேரும் என்னென்னா, எனக்காக அவங்க நிறைய டெடிகேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்காக என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை இது வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திடீர்னு இந்த எஃப்எஃப் தோணுச்சு. ஸோ இதை பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகேடா, வாங்க இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனே நம்ம ஜிமின் கிட்டேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஜிமின் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவாக இருக்கார். ஸோ அவர் வந்து மீட்டிங்க்கு காலையில் வந்து ரெடி ஆகிட்ருக்கார் அவர் ரூமில். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவரை வந்து கூப்பிட்றாங்க. ஜிமின் வாப்பா, டைம் ஆச்சு, சாப்பிடவா அப்படின்ட்டு. இதோ வரேம்மா. ஏங்க சீக்கிரமாக சாப்பிடுவாங்க, அப்படியே உங்கள் செல்ல பொண்ணு அதான் அந்த லாவண்யன்னு ஒருத்திருக்கால, அவளையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்போ வந்து ஜிமினோட அப்பா தான் சொல்கிறாரு, ஏண்டி காலங்காத்தால் இப்படி கத்திகிட்ருக்க, பொழுது விடிஞ்சா போதும் உடனே என் பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிருவல்ல நீ. அப்போது நம்ம ஜிமினை இருந்துட்டு, அம்மா என்னம்மா காலையிலே வாம்மா, பாவம்மா குழந்தைம்மா, ஏம்மா இப்படி அவளை பண்ணுற அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜிமினோட அம்மா தான், ஆமாடா அவளை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உடனே அப்பனும் மகனும் சேர்ந்து வந்துடுவீங்க என்கிட்ட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம மேடம் வந்து இறங்கி வருவாங்க. தூங்கி எழுந்திரிச்சு குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னோன்னே குட் மார்னிங் தாங்க. இவரும் கொஞ்சிட்டு இருப்பார். அம்மா காஃபி ரெடி ஆகிடுச்சா, டிஃபன் ரெடியா அப்படின்னு கேட்டு, பாரு வயசுக்கு வந்த பிள்ளை எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு காலங்காலத்தில் எழுந்திக்கணும்னு பார்த்தா இவள் டெய்லி 10 மணிக்கு தான் எழுந்திக்கிறா. இவளெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. போகிற இடத்துல இப்படி தான் இது குப்பை கொட்ட போதோ, உங்களுக்கு வாய்க்க போகிறோம், ரொம்ப பாவம் அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்லிவிட்டு எல்லாருக்கும் வந்து டிஃபன் எடுத்து வைப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா ஜிமின் வந்து ஆஃபீஸ் போகணும்ல. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அவரோட தட்டில் தான் அவங்க வந்து சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க. வச்சதும் என்னென்னா தோசையை வந்து நம்ம லாவண்யா அவர்கிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து என்னென்னா 2 பேரும் அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் 2 பேரும் வந்து பாசம். ஸோ ஜிமின் எப்போவுமே வந்து லாவண்யாவை ஒரு பேபி மாதிரி தான் கேர் பண்ணிப்பார். அவரோட ஃபஸ்ட் பேபி மாதிரி தான். ஸோ அப்போ வந்துட்டு சரி உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட வந்து முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னோன்னே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம லாவண்யா சொல்கிறோம், ஆனால் எனக்கு அந்த குட் நியூஸ் என்னன்னு எனக்கு தெரியுமே. என்னது அப்படி என்ன குட் நியூஸு, எங்கள் என் அண்ணன்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணா அது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது மெம்பர் வர போகிறாங்க. என்னது புது மெம்பரா? யாராச்சும் கெஸ்ட் வராங்களா பாப்பா? ஐயோ நீ இவ்வளோ மக்கா இருக்க, என்னடி அண்ணனை பார்த்து இப்படிலாம் சொல்கிற? பின்ன உனக்கு அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, என் பொண்ணும் புரியலையே. ஐயோ அண்ணா, உனக்கு அம்மா பொண்ணு பார்க்க போகிறாங்களாம், அந்த விஷயத்த தான் சொல்ல வந்தாங்க, நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும்? நேற்றுக்கு நீயும் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டேன். ஐயோ இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அப்படியா அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்கணும். பாருடா என் அண்ணனுக்கு வெக்கலாம் வருது. ஜிமினா வலியுது, ரொம்ப வலியாத தொடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ அப்போ ஜிமினோட அப்பா சொல்லிடுறாரு, இன்றைக்கி வந்து நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுரு அப்படின்னு. ஸோ சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் லீவ் போட்டுடுறாரு. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ஒயின் பக்கம் போயிடலாம். ஸோ ஒயின் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஸோ ஒயின் வந்து இங்கே பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னோடனே ரெடி ஆகிட்ருப்பாள். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, சீக்கிரமாக ரெடி ஆகிடுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஒயினும் கேட்குறான், சரிம்மா ஆனால் அண்ணா இல்லாமல் எப்படிம்மா, என் லைஃப்பில் வர இம்பார்ட்டண்ட் மூமெண்ட், ஆனால் இப்போ பார்த்து அண்ணா பிஸ்னஸ் விஷயமா யூஎஸ் போயிட்டான், அவன் இல்லாமல் எப்படிம்மா பண்ணுறது, இதை இன்னொரு நாள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சேடாக சொல்லிகிட்ருப்பா. ஸோ
அப்போ வந்து ஜிமினோட அம்மா ஒயினோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ வந்து ஃபீல் பண்ணாத, அண்ணா கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் முன்னாடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒயினோட அப்பா வந்து பார்க்குறாரு, என்ன அம்மாவை பொண்ணு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா இது இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, நீ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க அப்படின்னு. இல்லைப்பா அண்ணா இல்லாமல் எப்படிப்பா, அவன் இருந்தால் தானே நல்லாயிருக்கும், சின்ன வயசுலேருந்து அவன் கூட எனக்கு எது நடந்தாலும் அண்ணா இருப்பான்ல, ஆனால் இப்போது அண்ணா இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அப்பா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒயின் வந்து கேட்பாங்க, என்னப்பா சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டோன்னே, அதை வந்து நீயே வாசலில் போய் பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒயினும் யோசிச்சுட்டே அப்புறம் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரில. பட் அவளால் அப்படியே என்னவா இருக்கும்னு க்யூரியஸாக யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ஒயினுக்கு வந்து செம்ம ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கா. கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்துட்டு. ஸோ அப்படியே டக்குன்னு போய் அந்த பர்சனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க, ஏ லூசு என்ன நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டியா, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அப்போது நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக, அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயங் தான். ஸோ சரி, அப்போ வந்து ஒயின் வந்து தயங்க வந்து ஹக் பண்ணிட்டு லவ் யூ அண்ணா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ சொல்லிவிட்டு சரி நீ உள்ளே வா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு விஷயம். அப்போது அவங்க பேசிட்டு உள்ளே போகும்போது கரெக்டாக வந்து ஜிமின் ஃபேமிலிலாம் வந்துடுவாங்க. அப்போ வந்து ஜிமினை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து அவங்க அப்பா என்னென்னா பட்டாசு வெடிக்க சொல்லியிருப்பார் கார்ட்ஸ் கிட்ட. மாப்பிள்ளை வரும்போது வர வைக்கணும், ஸோ சரவடிலாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நம்ம லாவண்யாவுக்கும் ஒயினுக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். முக்கியமாக வந்து 2 பேருமே பட்டாசுனா ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், பட்டாசுனாலே செம்ம பயம். ஸோ அவங்க வந்து ரூமில் வந்து பேசியெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே, பையனுக்கும் பொண்ணு அதாவது நம்ம ஜிமினுக்கும் ஒயினுக்கு பிடிச்சிரும், ஒயினுக்கும் ஓகே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க. இதுதாண்டா இவங்களுக்கு தான் கல்யாணம்னு வாய்ப்பு தெரியல. ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இது நடக்கும். பட்டாசு வெடிச்சிட்ருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து குட்டி பசங்களாம் இருப்பாங்கள்ல, ரிலேட்டிவ்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அந்த குட்டி பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மறுபடியும் பட்டாசு எடுத்து கொளுத்தி விளையாடிட்டுருப்பாங்க. அப்போ இவங்க வந்து எல்லோரும் வீட்டை சுற்றி பார்த்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து டக்குன்னு பட்டாசு தூக்கி எறிஞ்சிருவாங்க. வாங்கடா நம்ம பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வாண்டு பையன் இருப்பான். வந்து அந்த பட்டாசு தூக்கி போட்டோடனே நம்ம லாவண்யாவும் ஒயினும் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து ஓடுவாங்க. ஆக்சுவலி இந்த பட்டாசுலாம் வெடிக்கும்போது உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்மோக் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கிளியராக தெரில யார் பக்கம் நிற்கிறோன்னு, அங்கே இங்கே ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை அவங்க அண்ணான்னு நினச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க பயத்தில். ஐயோ அண்ணா அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே, அதாவது ஒயின் அண்ட் லாவண்யா 2 பேருமே அண்ணா செல்லம் தான். அப்பா அம்மா கிடையாது, 2 பேரும் அண்ணா செல்லம் தான். ஸோ 2 பேரும் ஐயோ அம்மானு கத்துறதுக்கு பதிலாக ஐயோ அண்ணான்னு கத்திட்டு போய் கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஸோ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவங்க ஹக் பண்ணது என்னமோ பிரதர்ஸை தான், ஆனால் அவங்க பிரதர்ஸ் இல்லை. என்ன க்யூட்டீஸ், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. என்னடா இவ பிரதர்ஸை தான் ஹக் பண்ணுறேன்னா இப்போ பிரதர்ஸ் தான் ஹக் பண்ணாங்க, ஆனால் அவங்க பிரதர்ஸ் இல்லைன்னு சொல்கிறான்னு. எஸ், இங்கே தான் உங்கள் ஆதரவான ட்விஸ்ட் வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, நம்ம ஒயின் ஹக் பண்ணது லாவண்யாவோட பிரதர் ஜிமினை. அதே மாதிரி லாவண்யா ஹக் பண்ணது ஒயினோட அண்ணா தயங்க. ஸோ அப்படியே அவங்க ஹக் பண்ணிட்டு நிற்கும்போது வந்து கரெக்டாக ஒயினோட அம்மா வந்து பார்த்துருவாங்க. அடியே என்ன காரியம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ரியாலிட்டிக்கு எல்லோரும் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஸோ அப்போ தான் வந்து டக்குன்னு 2 அப்படியே ஒயின் லாவண்யா ஒரே டைமில் வந்து நிமிர்ந்து பார்ப்பாங்க ஹீரோஸை. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஸோ அப்படியே ஷாக்கிங்காக அப்படியே 2 ஹீரோஸையும் 2 பேரும் அப்படியே லுக் விடும்போது வேறு என்ன, ஹீரோயினுக்கும் சாங் தான். ஸோ நான் இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் போயிட்டு ஜாலியாக சாங் கேட்டுட்டு
அடுத்தது என்னவா நடக்க போகுதுன்னு கெஸ் பண்ணுங்க. ஓகேடா, பாய். எந்த உயிர் தோழி கண் திறந்து அன்பே